இந்த பொது சிவில் சட்டம் இந்தியாவிலே நடைமுறைப்படுத்த போகின்றோம் என்று கடந்த காலங்களிலும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது உண்டு. அப்போதும் வெறும் முஸ்லீம்கள் மட்டும்தான் இந்த பொது சிவில் சட்டம் எங்களுக்கு வேண்டாம், இதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான் தங்களுடைய எதிர்ப்பை காட்டினார்கள். மோடி பிரதமராக வந்த புதிதில் முதலாக பிரதமராக பொறுப்பேற்ற புதிதிலே தான் இந்த உச்சநீதிமன்ற நீதியரசர் சௌஹான் தலைமையில் 2016 வாக்கில் இந்த 21வது சட்ட ஆணையத்தை அமைத்தார். அந்த சட்ட ஆணையம் 2018 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தன்னுடைய அறிக்கையை அளித்தது. அந்த அறிக்கையில் நீதியரசர் சௌஹான் மிக தெளிவாக என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், யூனிஃபார்ம் சிவில் கோட் இஸ் நைதர் நெசசரி நார் டிசைரபிள் என்று சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் இட் இஸ் அன்னெசசரி அண்ட் அன்டிசைரபிள். இதுதான் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள். இது தேவையற்றது, விரும்பத்தகுந்தது அல்ல. இன்னொரு சட்ட ஆணையத்தை 22வது லா கமிஷனை மோடி அரசு நியமிக்கின்றது. இதற்கும் ஒரு நீதிபதி தலைமை தாங்குகிறார். ஆனால் இதில் நான் குறிப்பிடக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்றால், ஒரு அரசின் சார்பாக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு அது பலதரப்பட்ட மக்களிடம் கருத்து கேட்கக்கூடிய ஒரு நிலையில் நாட்டின் தலைமை அமைச்சர் போபாலில் அங்கு தன்னுடைய கட்சியினுடைய பூத் ஏஜெண்டுகள் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்திலே பேசுகிறார். அங்கே பேசும்போது தான் அவர் ரொம்ப அறிவார்ந்த கேள்வி ஒன்றை கேட்கின்றார். மோடி அறிவார்ந்த கேள்வியை கேட்கிறார். ஏன் அறிவார்ந்த கேள்வி என்று கேட்க விரும்புகின்றேன் என்றால், அவர் சொன்னது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு பல்வேறு சட்டங்கள் இருக்க முடியுமா என்று கேட்கின்றார். மக்கள் கேட்கின்றார்கள், ஒரு குடும்பத்தில் வயதான முதியவர் படுக்கையில் இருக்கின்றார், சில மாதங்களே ஆன பச்சிளம் குழந்தையும் அந்த வீட்டிலே இருக்கின்றது. 2 பேருக்கும் ஒரு சட்டம் பொருந்துமா? பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறோம். அனைவருக்கும் ஒரே மாதிரியான திருமண சட்டம், அனைவருக்கும் ஒரே மாதிரியான விவாகரத்து முறை, அனைவருக்கும் ஒரே முறையான வாரிசுரிமை சட்டம், தத்தெடுத்தல் சட்டம் என்று பேசுகிறோமே. அந்த மதீனா டிக்ளரேஷன், மதீனா பிரகடனம் என்ன சொல்கிறது தெரியுமா? அது அங்கு வாழ்ந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இன்ன பிற கொள்கைகளை பின்பற்றக்கூடிய முஸ்லிம் அல்லாதார்களுக்கும் அவரவருடைய மத விவகாரங்களை நிர்வாகம் செய்யலாம் என்ற உரிமையை மதீனா டிக்ளரேஷன் நபிகளாருடைய ஆட்சி வழங்கியது. அனைவராலும் போற்றப்படுகின்ற அமர்த்தியா சென் இந்து பத்திரிகைக்கு அளித்திருக்கின்ற பேட்டியில் அவர் சொல்கிறார், where did such a stupid thing came from? We have been without uniform civil code for thousands of years and it could be in future என்று சொல்கிறார். இந்த முட்டாள்தனமான சிந்தனை என் வார்த்தை இல்லைங்க, அமர்த்தியா சென்னுடைய வார்த்தை. இந்த முட்டாள்தனமான சிந்தனை எங்கிருந்து வந்தது? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியர்களாக பொது சிவில் சட்டம் இல்லாமலேயே வாழ்ந்திருக்கிறோம், இனியும் வாழ்வோம் என்று அவர் சொல்கிறார். அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் ஹிஜாபை பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே முஸ்லீம் மாணவிகள் அணியக்கூடாது என்று ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தி அதுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை எல்லாம் கொண்டு வந்து, இதன் மூலமாக குஜராத்தை போல தென்னகத்தில் கர்நாடகத்தை ஒரு ஹிந்துத்துவா லேபாரட்டரியாக தங்களுடைய சோதனை களமாக மாற்றலாம் என்று எண்ணினார்கள். மதசார்பற்ற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, வெறும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்து மக்களின் பெரும்பகுதியினர் எங்களுக்கு வேண்டாம் இந்த 40 விழுக்காடு கமிஷன் பாஜக ஆட்சி என்று சொல்லி எங்கள் சகோதரிகள் முஸ்லீம் சகோதரிகளுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஆட்சி வேண்டாம் என்று சொல்லி பாஜகவை வீட்டுக்கு அனுப்பினார்கள். எனவே தைரியமாக இருங்கள், இந்தியா வெல்லும், மோடியினுடைய இந்துத்துவா வீழும், நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும்.